இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஆட்டுக்கால் சூப்பும் தலைக்கறி குழம்பும் செய்ய போகிறோம். ஆட்டுக்கால் சூப்பு வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்காக தான் இன்றைக்கி ஆட்டுக்கால் சூப்பும் செய்கிறோம். அது கூட சேர்த்து தலைக்கறி குழம்பும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் சேர்ந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆட்டுக்கால் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிக்கலாம். என்னதான் நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தாலும் அவங்க வாட்டியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும். அதையெல்லாம் நம்ம சுரண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கழுவிட்டு சூப் செய்யணும். கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி சுரண்டினிங்கன்னா அந்த மேலே இருக்க கருப்பெல்லாம் வந்துடும். இது போல் நல்லா சுரண்டி எடுத்துருங்க. அப்போ தான் அந்த புகவாடையெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போல்லாம் கடையிலேயே வாட்டி கட் பண்ணியே கொடுத்துட்றாங்க. ஈஸி தான் நமக்கு இதை க்ளீன் பண்ணுறது. இது போல் நல்லா க்ளீன் பண்ணி எல்லா காலையும் எடுத்துக்கலாம். மேலே இருக்க கருப்பு அந்த இதெல்லாம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் முடி இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சுரண்டி எடுத்துடணும். மேலே இருந்த கருப்பெல்லாம் சுரண்டி எடுத்தாச்சு. இப்போ இதை கழுவுறதுக்கு மஞ்சத்தூள் போட்டு இதே போல் ஒரு 2-3 தடவை மஞ்சள் போட்டு தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம். ஆட்டுக்காலை கழுவி எடுத்தாச்சு. 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 6 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், ஒரு அரை தக்காளி எடுத்திருக்கேன். குட்டி தக்காளினா 1 போட்டுக்கோங்க, பெரிய தக்காளியாக இருந்தால் இது மாதிரி பாதி எடுத்துக்கோங்க. பாதி கூட அதிகம்தான், தக்காளி போடாமலும் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் தட்டி எடுத்துக்கலாம். அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி உரலில் போட்டு தட்டி எடுத்துக்கிறேன். சூப் வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூப்புக்கு வந்து அதிக எண்ணெய் தேவையில்லை. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். இந்த வெங்காயம் இது மட்டும் வதங்கிறதுக்காக வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி இதெல்லாம் தட்டணும் இல்லையா, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு. வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய் வதக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த எண்ணெய் கொஞ்சம். தக்காளி, கருவேப்பிலை, ரொம்ப எல்லாம் கருகிற அளவுக்கு வதக்க தேவையில்லை, சும்மா லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். கொஞ்சம் மஞ்சத்தூள், க்ளீன் பண்ண ஆட்டுக்கால், மிளகு ஜீரகம் பொடிச்சது, தண்ணி சேர்த்துக்கலாம். 3 செம்பளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து சூப்புக்கு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் சூப்பு வெந்து அந்த மறுபடியும் நம்ம வேக வைப்போம். குக்கரில் வேக வைக்கிறது இல்லாமல் மறுபடியும் நம்ம கொதிக்க வைப்போம், அப்பயும் வேகும். அதனால் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு, உப்பு போட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். விசில் போட்டிருக்கு. ஒரு 10 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 10 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. எடுத்து பார்க்கலாம். எலும்பெல்லாம் நல்லா வெந்திருக்கும். ஆனாலும் நம்ம மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம். அப்போ தான் மறுபடியும் அந்த எலும்பில் இருக்க சாரெல்லாம் நல்லா இறங்கும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷமாக சூப்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் மறுபடியும் வேகும். உடனே குடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்து குடிச்சிக்கலாம். நம்ம சூப் செஞ்சு வச்சுட்டு மறுநாள் குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரை சூப் செஞ்சிங்கன்னா நைட்டே செஞ்சு வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து குடிங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சாரெல்லாம் இறங்கி ரொம்ப சத்து அதிகமாக இருக்கும். இந்த ஆட்டுக்கால் சூப் குடிக்கிறதுனால முட்டி வலி, அப்புறம் இடுப்பு வலி இருக்கிறது, கைகால் குடைச்சல் இந்த மாதிரி, அப்புறம் அது மட்டும் இல்லை, இந்த சளி இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே போயிடும், சீக்கிரமாக குறைஞ்சிரும். இந்த மாதிரி சூப் செய்கிறது ரொம்ப ரொம்ப சத்து. சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி சூப் செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து ஆட்டுக்காலில் மட்டும் இல்லை, ஆட்டு எலும்பில் கூட இந்த மாதிரி சூப் செய்யலாம். அதே போல் சிக்கனில் கூட இந்த மாதிரி சூப் செய்யலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தலை கட் பண்ணி போட்டுக்கலாம். சிலருக்கு வந்து சூப்பில் மல்லித்தலை சேர்த்தா அந்த ஸ்மெல் பிடிக்காது. பிடிக்கலைன்னா நீங்கள் இதை சேர்த்துக்க தேவையில்லை. மல்லித்தலை ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. தலைக்கறி குழம்பு பண்ண போகிறோம். ஒரு ஆட்டுத்தலை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம்,
100 கிராம் இருக்கும், எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே நான்வெஜ் செஞ்சோம்னா சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப ருசியாக இருக்கும். சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி 2 அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 1 துண்டு தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். மல்லித்தூள் இதில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் கொஞ்சம். இது மட்டும்தான் தேவை. தாளிக்கிறதுக்கு 4 கிராம்பு, இது மாதிரி குட்டி சைஸில் 5 பட்டை எடுத்திருக்கேன். ஏலக்காய் 4, 1 அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம். இது தாளிக்கிறதுக்காக. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊற்றிருப்பேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு வந்து பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம், வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கியாச்சு. பச்சையாக இருக்கக்கூடாது வெங்காயம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வதங்குற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போயிடுச்சு. அடுத்து மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா இது போல் எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு தலைக்கறியை இதில் சேர்த்துறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. அப்போ தான் நல்லா கறியில் மசாலா பிடிக்கும். அதுக்காக இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. கறி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். குக்கரில் நம்ம விசில் விட போகிறதுனால அதிகம் தண்ணி வத்தாது. அதனால கம்மியாக தண்ணி ஊற்றிக்கிட்டா போதும். குக்கர் மூடி விசில் போட்டாச்சு. ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். குக்கரில் விசில் விட்டதால் தண்ணியாக தான் இருக்கும் குழம்பு. நம்ம இனிமேல் தான் கொதிக்க வைக்கணும். இது அப்படியேவும் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்காது. அதனால் மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி கொதிக்க வைக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இப்போ குழம்பு கொஞ்சம் வத்தி இருக்கு. இதில் தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அதை இதில் ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றியாச்சு. தேங்காய் அரைச்ச தண்ணி கழுவியும் ஊற்றியாச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். சும்மா தான் மூடுறேன், விசிலெல்லாம் போடலாம். இப்போ 3 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. நல்லா குழம்பு கெட்டி சேர்ந்துருச்சு. இப்போது தலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் தாளித்து ஊற்றலாம். தாளித்து ஊற்றினோம்னா மனம் சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் தாளித்து ஊற்றிக்கலாம். இப்போ மாற்றி வச்சுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்காக 2 ஏலக்காய், 2 கிராம்பு, குட்டி பட்டை 3, ஒரு அன்னாச்சி பூ எடுத்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தலைக்கறியெலாம் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. தாளித்து ஊற்றுனதுமே மூடி வச்சிடணும். இல்லைன்னா அந்த தாளித்து ஊற்றின மணம் வந்து வெளியில் போயிடுச்சுன்னா அந்த மணம் வந்து குழம்புல தெரியாது. அதனால மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது தாளித்து ஊற்றி மூடி வச்சு இறக்கி வச்சாச்சு. தலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாடு, சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆட்டுக்கால் சூப்பும் தலைக்கறி குழம்பும் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது போல் ஆட்டுக்கால் சூப் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே போல்
மட்டன் தலைக்கறியும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு குழம்பு பிடிக்கல அப்படின்னு இருந்துச்சுன்னா தேங்காயை கம்மி பண்ணிவிட்டு தேங்காய் இல்லாமல் நீங்கள் செஞ்சுக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் தாளித்து ஊற்றிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், மனமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தலைக்கறிக்காக இருந்தாலும் மட்டன் குழம்புக்காக இருந்தாலும் இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.